அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 வருடத்திற்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த தேர்தல் குறித்து ஒவ்வொரு கட்சியினரும் தங்களுடைய வியூகங்களை அதிரடியான முடிவுகளை எடுத்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் செங்கோட்டையனிடமிருந்து தடுமாறுகிறாரா விஜய் அப்படின்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை நழுவக்கூடிய பெரும் தலைகளால் இது தாவேகாவுக்கு மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்படுகிறதா அல்லது பிளஸ்ஸாக பார்க்கப்படுகிறதா அப்படின்ற கேள்வியோடு ஒரு பரபரப்பான தகவல் வந்து கசிந்திருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறதுங்க. காலங்காலமாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கிடையே நடந்து வந்த போட்டி தற்போது நடிகர் விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வருகையால் புதிய திருப்பத்தை சந்தித்திருக்கிறது. ஆனால் விஜய் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார் என்று தெரியல. தாவேகாவில் நடந்து வரக்கூடிய ஆலோசனைகள் பரபரப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் இறுதி முடிவு விஜய் எப்படி எடுக்க போகிறார் என்பதை எதிர்பார்ப்பாகவே எழுந்திருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, கட்சி ஆரம்பித்த ஒரு வருடத்திலேயே மிக முக்கிய இடத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தியது தான் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே விஜய் காட்டிய கூட்டம் திராவிட அரசியல் கட்சிகளையே மலைக்க வைத்து விட்டது. அதனால தான் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், டாக்டர் ராமதாஸ் சீனியர் போன்ற தலைவர்களின் கவனம் தாவேகா பக்கம் திரும்பியதை மறுக்கவும் முடியாது. பொதுவாக புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு கட்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வாக்குகளை சேர்ப்பது தான் வழக்கம். ஆனால் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், ராமதாஸ் போன்றவர்களுக்கு வாக்கு வங்கி ஓரளவு இருந்தும் கூட அனுபவம் நிறைந்த இந்த தலைவர்களை விஜய் ஏன் தாவேகாவில் இன்னும் சேர்த்து கொள்ளவில்லை அப்படின்னு தெரியல. ஒருவேளை தன்னுடைய கட்சியின் தனித்துவத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக அவர் இப்படி செய்கிறாரா அல்லது அரசியல் அனுபவம் இல்லாததால எடுக்கப்பட்ட முடிவா அப்படின்னும் தெரியல. திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் அடிமட்டம் வரை கிளைகளை வைத்திருக்கிறது. மேலும் பலமான கூட்டணிகளையும் கொண்டிருக்கிறது. விஜய் தனது கூட்டணி கதவுகள் திறந்திருப்பதாக சொன்னாலும் இதுவரை எந்த பெரிய கட்சியும் அவரோடு இணையல. ஒரு சிறிய கட்சியை கூட இதுவரை கவர முடியாமல் இருப்பது வியப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மேற்கண்ட காட்சிகள் விஜய்க்காக காத்திருந்தும் அதனை விஜய் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படிங்கிறதே இதுவரை நடந்துட்டு இருக்கக்கூடிய உண்மை. இருந்தாலும் தேர்தல் களத்தில் தாவேகா தனிமையை நோக்கி செல்வதாகவே தெரிகிறது. அதாவது தனித்து போட்டி என்ற முடிவை விஜய் எடுக்க போவதாக தகவல் கசிந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சீமான், கமலை போல பெண் வேட்பாளர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் தர நினைக்கிறாங்களாம். வழக்கமாக ஜெயலலிதா இருந்தவரை பெண்கள் ஓட்டு என்றாலே அது பெரும்பாலும் அதிமுகவுக்கே சென்றடைந்திருக்கிறது. இந்த பெண்கள் ஓட்டு மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களால் திமுக தன்னுடைய பக்கம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதைத்தான் விஜய் குறிவைக்கிறாரா. இதனால திமுக, அதிமுக இரு தரப்புக்குமே சிக்கல் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். இருப்பினும் கட்சியின் அடையாளம் போய்விடக்கூடாது என்பதற்காக விஜய் தனித்து போட்டியிடும் போது ரிஸ்கான முடிவு என்றும் சொல்றாங்க. இதனால போதிய வாக்குகள் கிடைக்கல அப்படின்னாலும் அது கட்சியின் எதிர்காலத்தை பாதிக்கும். மூத்த தலைவர் செங்கோட்டையன் போன்றோர் உடனிருந்தும் கூட அமமுக, வைத்தியலிங்கம் உள்ளிட்டோரை தாவேகாவுக்குள்ள கொண்டு வர முடியாம போனதும் எதிர்பார்க்காத ஒன்றுதான். தனித்து நிற்பது கட்சியின் தனித்துவத்தையும் நேர்மையையும் மக்கள் மத்தியில் உயர்த்தி பிடிக்கும். அதே நேரத்தில் அனுபவம் வாய்ந்த தலைவர்களின் வாக்கு வங்கியை தவிர்ப்பது வெற்றிக்கான இலக்கை எட்ட முடியாத தூரத்திற்கு தள்ளிவிடக்கூடும். இப்படித்தான் தேமுதிக போன்ற கட்சிகள் ஆரம்பத்தில் பெரும் அலைய அன்றைய காலங்களை உருவாக்கினாலும் சரியான கூட்டணி கணக்குகள் இல்லாத போது வாக்கு சிதறலால வெற்றியை நழுவ விட்டிருந்தாங்க. தாவேகாவும் அப்படி ஒரு வாக்கு சிதறல் என்ற காரணியை மாற்றிவிடுமோ என்ற சந்தேகமும் பரவலாகவே இருக்கிறது. இந்த வாக்கு சிதறலுக்கு விஜயே வழிவகுக்கும்
வழிவகுத்து எதிரணிக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்பு இருக்கிறது. விஜய் யோசிப்பாரா? நாம கொஞ்சம் பொறுத்திருந்து தாங்க இந்த விஷயத்தில் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தாவேகா தலைவர் விஜய் தங்களினுடைய கூட்டணிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் வருவாங்க அப்படின்னு காத்திருப்பதாக விவரம் அறிந்தவர்களும் மற்றொரு புறம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு தரப்பினர் தங்களுடைய உச்சபட்ச கருத்துக்களை வெளியிட்டும் கூட இந்த நிலவரங்கள் அப்படிங்கிறது போதுமானதாகவே இல்லைங்க. மேலும் அப்படி இருவருமே வரக்கூடிய பட்சத்தில், அதாவது ஓபிஎஸ் மற்றும் ராமதாஸ் ஆகியோர் இவங்களுடைய கூட்டணிக்கு வரக்கூடிய பட்சத்தில் எப்படி கொங்கு மண்டலத்தை செங்கோட்டையன் வசம் கொடுத்தாரோ அதே மாதிரி தென் மாவட்டங்களை ஓபிஎஸ் வசமும் வட மாவட்டங்களை ராமதாஸ் வசமும் கொடுக்க விஜய் முடிவெடுத்திருக்கார். சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டங்களை பிடிப்பவர்களை ஆட்சியை பிடிப்பார்கள் என்ற கருத்தும் இருக்கிறது. கடந்த சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 55 தொகுதிகளில் 18 தொகுதிகளை மட்டுமே அதிமுக பாஜக கூட்டணி வென்றிருந்தாங்க. அப்போது டிடிவி தினகரனின் அமமுக 23 தொகுதிகளில் அதிமுகவின் தோல்விக்கு காரணமாகவே மாறியிருந்தது. டிடிவி தினகரனுக்கு முக்குளத்தூர் சமூக மக்களே அதிக அளவில் ஆதரவாகவே இருந்திருக்காங்க. இதனை கணித்தே எடப்பாடி பழனிசாமி அமமுகவை கூட்டணிக்குள் கொண்டு வர ஒப்புக்கொண்டதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இம்முறை ஓபிஎஸ் சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாகவே இருக்கிறார். இதனால மறவர் சமூக மக்களின் வாக்குகள் கிடைக்குமா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதன் காரணமாகவே திமுக தரப்பிலையும் ஓபிஎஸ் உடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா திமுகவுடன் கைகோர்க்க ஓபிஎஸ் தயக்கம் காட்டி வருகிறார். திமுகவினர் பதற்றம் அடைவதற்கு விஜயின் செல்வாக்கே காரணமாகவும் இருக்கிறது. ஏன் அப்படின்னா விஜய் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடுறதுனால இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் வாக்குகளை விஜய் பெறுவார் அப்படின்னு கணிக்கப்பட்டிருந்தது. இதனால திமுக கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் வந்தா சரியாக இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருந்தது. அதே போல ராமதாஸ் தரப்பு திமுக அணியில் சேர்ப்பது திருமாவளவன் கைகளில் மட்டுமே இருக்கிறது. அதிமுக அன்புமணி பாமக கைகோர்த்திருக்கிறதுனால வன்னியர்களினுடைய ஆதரவு பெரும்பாலும் அந்த கூட்டணிக்கே செல்லும். இதனால தலித் மக்களின் வாக்குகளை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக தெளிவாகவே இருக்காங்க. இதனால ராமதாஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இருவருமே தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பார்கள் என்று கூறப்படுகிறது. விஜயும் அதனை எதிர்பார்த்தே காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா செங்கோட்டையன் வசம் கொங்கு மண்டலத்தை விஜய் ஒப்படைத்து விட்டார். செங்கோட்டையனால் குறைந்தபட்சம் ஈரோடு மாவட்டத்தில் தாவேகா வலுவடையும் என்றும் பார்க்கப்படுகிறது. அதே போல ஓபிஎஸ் கைகோர்த்தால் தென் மாவட்டங்களில் அவர் வைத்து பிரச்சாரம் செய்யவும் முக்குளத்தோர் சமூக வாக்குகளை அறுவடை செய்யவும் சரியாக இருக்கும் அப்படின்னு விஜய் கணித்தும் இருக்கிறார். இதே காரணம் தாங்க ராமதாஸுக்கும். ராமதாஸ் இணைந்தால் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வன்னியர்களின் வாக்குகளை தாவேகாவால அறுவடை செய்ய முடியும். அது மட்டுமல்லாம சீனியர்களான ராமதாஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் விஜயுடன் கைகோர்த்தா அது விஜய்க்கும் மிகப்பெரிய மைலேஜ் கொடுக்கும். இதனால கணிசமான வாக்குகளை பெறுவதோடு சில தொகுதிகளில் வெற்றியையும் பெற முடியும். இதன் காரணமா விஜய் கிங் மேக்கராக மாறுவார் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வராங்க. இருப்பினும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேரடியாக போட்டியிடுவதை தவிர்த்துவிட்டு கட்சி ஒருங்கிணைப்பில் மட்டும் கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு அவர் கூறியிருக்கிறதும் மக்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது அரசியல் வட்டாரத்திலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ஆலோசகர்களும் இதையே பரிந்துரைத்திருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஒருவேளை அவர் போட்டியிடும் தொகுதியில் பின்னடைவு ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த கட்சியின் எதிர்காலத்தையும் அவரது தனிப்பட்ட பிம்பத்தையும் பாதிக்கும் என்ற அச்சமே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுது. அவர் ஒரு தளபதியாக 234 தொகுதிகளிலையும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்வதே கட்சிக்கு வலு சேர்க்கும் என்பது இவர்களின் வாதமாகவே இருக்கிறது. இந்த வியூகத்திற்கு முன்னுதாரணமாக பீகார் மாநிலத்தின் அரசியல் சூழல் சுட்டிக்காட்டப்படுது. அங்கு தனது ஜனசுராஜ் இயக்கத்தை முன்னெடுக்கும் தேர்தல் வியூக கலைஞர்கள்
பிரசாத் கிஷோர் தான் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாம கட்சியை வழிநடத்தும் முறையை பின்பற்றி வருகிறார். விஜயும் இதே கிஷோர் மாடல் முறையை கையாண்டா தன்னை ஒரு தொகுதிக்குள்ள மட்டும் சுருக்கி கொள்ளாம மாநிலம் முழுவதும் தீவிரமாக செயல்பட முடியும் அப்படின்னு கட்சிக்கு நெருக்கமான வட்டாரங்களும் கருதுறாங்க. நேரடியாக போட்டியிடாமல் இருப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் ஆலோசகர்கள் பட்டியலிடுறாங்க. தேர்தல் முடிவுகள் சாதகமாக அமையாத பட்சத்தில் அது விஜயின் தனிப்பட்ட தோல்வியாக பார்க்கப்படாது, மாறாக கட்சி வளர்ந்து வரும் ஒரு கட்டமாக மட்டுமே கருதப்படும். இது அவரது நீண்டகால அரசியல் பயணத்திற்கும் திரைத்துறையில் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கும் ஒரு பாதுகாப்பு வளையமாக அமையும் அப்படின்னும் கட்சி ஒரு தனிநபர் சார்ந்த இயக்கமாக தெரியாம வலுவான அமைப்பாக தோன்றும் அப்படின்னு அவர்கள் நம்பிக்கையும் தெரிவித்திருக்காங்க.